எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் கடவுளை கண்ணால் பார்க்க முடியாவிட்டாலும். பாருங்களேன், இன்னைக்கு பூமியில இருக்கிற ஜனத்தொகையில கிட்டத்தட்ட ஒரு 30% மக்கள் கடவுள் இருக்கிறாரு அப்படின்றத நம்புறதே கிடையாது. ஓகே, பாக்கி எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னா, கடவுள் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிற டைப் ஒருத்தவங்க இருக்காங்க. வேற ஒருத்தவங்க கடவுள் இருக்காங்க அப்படின்னு நம்புற கூட்டமும் இருக்காங்க. அதுதான் நம்புறவங்க தான் ஜாஸ்தி. இதுல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பார்ப்போம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இதெல்லாம் ஒரு ரிமைண்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதில் ஒன்று, காற்று. இந்த காற்று நம்ம மேலே அடிக்கும் போது நம்ம ஃபீல் பண்ணுறோம். அது கொஞ்சம் இதமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் இந்த காற்றை நம்ம பேசிக்கலி பார்த்துட முடியுமான்னு பார்க்க முடியாது. ஆனால் அதை நம்ம உணர்றோம். அதே மாதிரி இந்த பசி உடலில் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு. யாரும் பசியை பார்த்துட்டு தான் சொல்கிறது கிடையாது. ஆனால் நம்ம 3 வேளை சாப்பிட்றோன்னா அந்த டைம் பசி எடுக்குது, உடம்பு சொல்லுது எனக்கு சாப்பாடு தேவைன்னு சொல்லுது, நம்ம சாப்பிட்றோம். யாரும் அந்த பசியெல்லாம் பார்த்தது கிடையாது. அதே மாதிரி இந்த இசை, நம்ம இசை கருவிகளை வாசிக்கிறோன்னு தெரியும், அதுலேருந்து சவுண்டு வருது. புல்லாங்குழல் வச்சுக்கலாம், ஊதுறோம், நம்ம ஊதுற காற்று தான் உள்ளே போகுது, ஆனால் வெளியே வரும்போது ரொம்ப மெலோடியஸாக இருக்குது. அது எங்கிருந்து வருது? இல்லை, வாசிக்கிறதுனால அதுக்குள்ள அந்த சவுண்டு வரும்னு இப்போ நாலேஜ் இருக்கிறதுனால புல்லாங்குழல் இந்த மாதிரி சவுண்டு வரும்னு எதிர்பார்க்குறோம். மேளம் தட்டானும் இந்த மாதிரி சவுண்டு வரும்னு எதிர்பார்க்குறோம். அதெல்லாம் கரெக்டு. ஆனால் அந்த சவுண்டு அங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு எங்கிருந்து வருது? அது அதெல்லாம் சொல்ல ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் அது இசை விஷயத்தில். அடுத்தது அணு. என்ன சொல்கிறாங்கன்னா, சயின்ஸ் படி ஒரு பொருளை நீங்கள் உடச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக கிடைக்க போகிறது ஆட்டம். தட் இஸ் மோஸ்ட் இன்டிவிஜுவல். அதுக்கு மேலே உடைக்க முடியாது அப்படின்றாங்க. அதுக்குள்ளே எலக்ட்ரான் இருக்குது, புரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குதெல்லாம் சொல்கிறாங்க. யார் ஒரு அணுவை கண்ணில் பார்த்துருக்காங்க? நேரடியாக கண்களுக்கு தெரியாது, இந்த நேக்கட் ஐக்கு தெரியாது. நீங்கள் மைக்ரோஸ்கோப்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட சின்ன இதெல்லாம் அமீபா, வைரஸ், பாக்டீரியாலாம் பார்க்குறோம்ல, அப்படி நீங்கள் பார்க்கலாம். அதுக்குள்ளே எலக்ட்ரான் இருக்குது, புரோட்டான் இருக்குது. அப்போ இதெல்லாம் இல்லைன்னு ஆகிட்டு தானே, எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த சாதாரண கண்களுக்கு அவ்வளோதான் சக்தி. பாருங்களேன், இந்த கண்களுக்கு ஒரு கம்மியான லெவலுக்கு மேலே தெரியாது, ரொம்ப அதிகமான லெவலுக்கு இந்த வெல்டிங்கெல்லாம் அடிச்சு ரொம்ப பார்த்தீங்கன்னா கண்ணு போயிடும். கரெக்டா? ஸோ இதோட சக்தி அவ்வளோதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மின்சாரம். நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த மேலே லைன்ஸ் கரண்ட்லாம் போகும், ஏதோ கம்பி போட்டு வச்சுருக்காங்க போகுதுன்னு நினைக்கிறோம். அதுக்குள்ளே கரண்ட் போயிட்டு தான் இருக்குது, கரண்ட் இருக்கும்போது. ஆனால் இது எப்போ தெரியும்? தொட்டு பார்த்தா ஷாக் அடிக்கும் போது தான் தெரியும் அதுக்குள்ளே கரண்ட் போயிட்டு இருந்ததுன்னு. ஆனால் நேரடியாக பார்க்கும்போது கரண்ட் போகிறது தெரியுதா? எலக்ட்ரிசிட்டின்றதே அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான். அதே மாதிரி இந்த மலர்களின் வாசம், அது மலர் பக்கத்தில் போகும்போது ஒரு வாசம் வருது, வாசத்தை உணர்தான் முடியுது. அந்த வாசத்தை பார்க்க முடியுமானா அப்படி ஒன்று பார்க்கலாம் முடியாது. பூக்களை பார்க்கலாம், ஆனால் அந்த பூக்கள் வரக்கூடிய வாசம்ன்றது ஒன்று பார்க்க முடியுமானா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்படி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் அடுக்கிக்கிட்டே போகலாம். ஏதோ எனக்கு தெரிஞ்சது, ஞாபகம் வந்தது, படித்தது, இதெல்லாம் 1 2 3 சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி எக்ஸாம்பிள், அதாவது வெறும் உணரதான் முடியும் ஆனால் பார்க்கவே முடியாது அப்படின்னு சில எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா. இப்போ ராஜயோகம் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு கிளாரிட்டியே வந்தது. என்ன கிளாரிட்டி வந்ததுன்னா, நம்மளாம் ஒரு உயிர், புருவத்தின் மத்தியிலேருந்து அவங்கவுங்களுக்கு கிடைச்ச உடலை இயக்கிட்டு இருக்கோம். இந்த உயிரை நம்ம கண்களால் பார்க்க முடியாது. ஆக்சுவலாக சயின்டிஸ்ட் ரொம்ப ரிசர்ச் பண்ணிக்காங்க. என்ன ரிசர்ச் பண்ணிங்கன்னா, அந்த உயிர்ன்றது எங்கே இந்த உடம்புல இருக்குது, அது எஸ்கேப் ஆகும்போது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வச்சு கண்ணாடி பொட்டியிலெல்லாம் வச்சு, இப்போ இறக்க போகிறவங்களும் அது மாதிரிலாம் வச்சு அந்த உயிர் எஸ்கேப் ஆச்சான்னு பிடிச்சிடணும் அப்படிலாம் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் ஒன்றும் நடக்கலை. அதே மாதிரி இந்த உயிருக்கு ஆத்மான்றது ஒரு ஒளிப்புள்ளி, ஓகேவா? அதோடைய கிராம் வெயிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 9 செகண்ட், அது 0.0001 அப்படி இருக்கும். கிராமு, மில்லிகிராம் அந்த மாதிரி கணக்கில் தான் இருக்கும். அப்போது ஒருத்தருடைய பாடி வெயிட்டு கரெக்டாக 70 கிலோ இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இறந்ததுக்கப்புறம் ஒரு 70 கிலோ தான் இருப்பார். அந்த 0.0001 போன மில்லிகிராம் அந்த ஆத்மாவோட வெயிட் யாராலையும் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது, பார்க்கவே முடியாது. இதெல்லாம் இறைவன் சொல்லி தான் நமக்கு தெரியும். எப்படி ஒரு ஆட்டம்குள்ள எலக்ட்ரான் இருக்குது, புரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குதுன்னு சயின்ஸ் சொல்லுதோ, அதே மாதிரி ஆத்மாவின் தந்தை என்ன சொல்றாருன்னா, ஆத்மாக்குள்ள மனசு இருக்கு, புத்தி இருக்கு, சன்ஸ்காரம் இருக்குன்றார். மனசு எண்ணங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஃபேக்டரி, வரக்கூடிய எண்ணங்களை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு சொல்றது புத்தி. அப்புறம் ஒரு செயல் செய்யறோம், அது கர்மா. அது நல்லது பண்ணா புண்ணியம், தப்பு பண்ணா பாவம். அது நம்ம சன்ஸ்காரில் ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு. அப்போ இந்த இறைவன் ஒருத்தர் இருக்காருன்னா அவரும் இருக்காரு, அவரும் ஒளி புள்ளியா இருக்கிறார். ஓகேவா? எப்படி நம்ம ஒளிப்புள்ளியை நம்மளால பார்க்க முடியாதோ அது மாதிரி இறைவன்ற ஒளிப்புள்ளியை நம்மளால பார்க்க முடியாது. அவருடைய இயற்பெயர் சிவன், உலகம் வர அல்லா ஜஹோ காடுன்னு சொல்லுது.
அவர் இருக்கிற இடம் சாந்தி தாமம். அதுதான் ஆத்மாக்களின் வீடு. நம்ம அங்கிருந்து தான் இங்கே வந்தோம் அந்த பூமியில் நடிக்கிறதுக்கு. நம்ம இந்த பஞ்ச தத்துவங்களோட உடல் எடுத்து நடிக்கிறோம். நம்ம இந்த கண்ணாடி முன்னாடி பார்க்குறது வந்து இந்த பஞ்ச தத்துவங்களோட உடல் தான். ஆனால் அது நம்ம கிடையாது. நம்ம புருவத்தின் மத்தியிலேருந்து இந்த உடலை இயக்கிட்டு இருக்கோம். இந்த உடலை இயக்கிறதே நம்ம தான். நான் பேசுகிறேன்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, நான் பேசுறது எப்படி பேச முடியுதுன்னா, எங்கள் உடலில் ஆத்மா இருக்கிறதுனால என்னால் இந்த உடலை பயன்படுத்தி பேச முடியுது. உங்களால் ஏன் கேட்க முடியுதுன்னா, உங்கள் உடலில் ஆத்மா இருக்குது, உங்கள் செவிகள் வழியாக நீங்கள் கேட்குறீங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஆத்மாவே அப்படி தான். இன்னைக்கு பூமியில் 800 கோடி பேர் இருக்கோம்னா 800 கோடி ஆத்மான்ற பார்வை நம்ம சகோதர சகோதரர்கள். ஆண் பெண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரி. இந்த ஆத்மாவின் தந்தை இறைவன் சொல்கிறோம். அவருக்கு நமக்குள்ள ஒரே டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பிறப்பிறப்பு சைக்கிளில் வந்து போகிறோம். அவர் இந்த பிறப்பிறப்பு சைக்கிளில் வர்றது கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இறைவனை நம்ம எல்லாரும் அனுபவம் தான் பண்ண முடியும், பார்க்கலாம் முடியாது. இதில் பரமாத்மா சொல்கிறாரு, சிலருக்கு நான் வந்து இந்த திவ்ய திருஷ்டி தரேன் அப்படின்னு ஒரு சக்தி தரேன், அப்போ வந்து நீங்கள் ஆத்மாவை பார்க்கலான்னு சொல்கிறார். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒளிப்புள்ளி தெரியும். அப்படி என்ன சொல்கிறாரு, நீங்கள் அப்படியே என்ன பார்த்துட்டீங்க, ஒளிப்புள்ளின்றத பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால என்ன கட்சியில் போகுது உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அந்த டைமுக்கு ஒரு அலாதியான சந்தோஷம் கிடைக்கும், ஒரு அனுபவம் கிடைக்கும், அவ்வளோதான். இதனால ஏதாவது பாவம் இது இருக்கா, புண்ணியம் இருக்கான்னா ஒன்றும் கிடையாது. அது அந்த ஒளிப்புள்ளியை நம்ம பார்த்துட்டீங்கன்னா உங்கள் பாவம்லாம் எரிஞ்சிடும் அப்படிலாம் கிடையாது. நம்ம பாவம் பண்ணதுக்கு அழிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து மன்மனா பவ, தன்னை ஆத்மாவை நான் உணர்ந்து ஆத்மாவை தந்தை அன்பா நினைவு செய்து ஆத்மாக்கள் பாவம் எரியும். இதுதான் மெத்தடே தவிர அந்த ஆத்மாவை பார்த்துட்டோம், பரமாத்மாவை பார்த்துட்டோன்றதுனால பாவம்லாம் எரியாது. அதுவும் பார்க்கணுன்னா அந்த சக்தி அவர் கொடுக்கணும். திவ்ய திருஷ்டின்னு ஒன்று சக்தி கொடுத்தா தான் உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் அதுக்கு வந்து பக்தி பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு இடத்துலையே ரொம்ப நாள் நினைவு பண்ணுறீங்க, முருகரே ரொம்ப நாள் நினைவு பண்ணால் உங்களுக்கு முருகரோட காட்சி கிடைக்கும். பிள்ளையாரே நினச்சா பிள்ளையார் கிடைக்கும், ஏசு கிறிஸ்து நினச்சா ஏசு கிறிஸ்து கிடைக்கும், அல்லா நினச்சிங்க அல்லா என்ன ரூபத்தில் நினச்சிங்களோ அந்த ரூபத்தில் காட்சி கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் சிவனை என்ன இதில் பார்க்குறீங்களோ உங்களுக்கு காட்சி கிடைக்கும். இந்த காட்சி கிடைக்கிறதுனால ஒன்றும் பெரிய இது கிடையாது, அது பெரிய சாதனைலாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு அனுபவம், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். சரியா? ஸோ எப்படி நம்ம ஆத்மாவே நம்மளால் பார்க்க முடியலையோ இப்போ உணரதான் முடியுது. இப்போ கில்லாம் எனக்கு வெளிக்குதுன்னா ரைட்டு, இந்த வெளியே யார் உணர்றா, ஆத்மா தான் உணரும். ஸோ நான் ஆத்மா இந்த உடல் இயக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அப்படி தான் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இறைவன் இருக்கிறார், அதில் மாற்று கருத்து கிடையாது. அவர் இருக்கிறது சாந்தி தாமத்தில் இருக்கிறார், ஒளிப்புள்ளியாக இருக்கிறார். அவருடைய செயல் என்னென்னா, குழந்தைகள் உதவின்னு கூப்பிட்டா ஓடி வர்றதுக்கு தயாராக இருக்கார். அவர் வந்து விஸ்வ கல்யாணக்காரி, உலகத்துக்கு நன்மை செய்பவர். இதுதான் பரமாத்மாவோட அறிமுகம். சரியா? அவருக்கு பெயர்னு பார்த்தீங்கன்னா அவருடைய இயற்பெயர் சிவன். உலகம் வந்து அவருக்கு பக்தியில் மட்டும் 1.5 லட்சம் பேர் இருக்கு. ஒரு கோயிலும் ஒரு பேர் இருக்கு. திருவல்லிதாயம்னு பாடியில் எங்கள் திருவல்லீஸ்வரர்னு பேர் எங்கள் இதில். ஓகேவா? அப்படி பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர்னு பேர், வேலூரில் ஒரு ஜலகண்டேஸ்வரர்னு பேர். இப்படி ஒரு கோயிலும் அவருக்கு ஒரு பேர். ஓகே, எல்லா பேரும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. அந்தந்த ஊரில் அவருக்கு ஒரு பேர். ஸோ இப்படி நிறைய பேருங்கிற சாமியும் அவர் தான். இந்தியாவில் ஒரு 100 கோயில் இருக்குன்னா அதில் 90-95 கோயில் சிவந்து தான். ஓகேவா? ஸோ இறைவனை நம்ம அந்த நன்றி கடனாக கோயில் வச்சு நம்ம கும்பிட்டுருக்கோம். ஸோ இறைவனை யாராலையும் சாதாரண கண்களால் பார்க்க முடியாது. கண்ணால் பார்க்க முடியலன்றதுனால அவர் இல்லைன்னு நினைக்கிறது வந்து புட்சல்தனம் கிடையாது. அதை அனுபவம் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ராஜயோகம் தியானம் கற்றுக்கிட்டா நல்லது. ஓகே, ஒரு தகவல். இப்போ பாருங்கள், நம்ம யூடியூப் வீடியோ சேனலில் 4 வீடியோ போட்டுட்ருக்கோம். ஒன்று இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் வீடியோ, அப்புறம் எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ளே வர மாதிரி ஒரு வீடியோ. இது 2மே நானே போடுறேன். 2 சகோதரர்கள் வந்து வேற, அதாவது எண்ணம் போல் வாழ்வு டெக்ஸ்ட்டாக ஒரு சகோதரர் போடுறாரு. அதே மாதிரி இந்த வாணி ஜிஸ்ட் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லிட்டு ஒரு தம்பி பெங்களூர்லேருந்து போட்டுட்ருக்காரு. இது 2 வேலை நடக்குது. இது ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூபோடைய அந்த பேமெண்ட்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுடைய புது ரூல்ஸ் அல்காரிதம்லாம் மாற்றிருக்காங்க. ரூல்ஸ்லாம் மாற்றிருக்காங்க. என்ன ரூல்ஸ் மாற்றிருக்காங்கன்னா, யார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி வீடியோஸ் போட்டுட்ருக்காங்களோ அதுக்கு வருமானம் கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்படின்னா அந்த எண்ணெய் போல் வாழ்வு அந்த தம்பி பண்ணுறது வந்து ஒரு இமேஜ், அந்த இமேஜ் வந்து நம்ம டைப் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அந்த இதெல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து அதெல்லாம் வந்து பேமெண்ட்டாகவே வராது, அது தெரிஞ்சு. அப்புறம் அந்த வாணி ஜிஸ்ட் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் பியூர்லி ஏஐ தான். அப்படின்னா என்ன, அந்த டெக்ஸ்ட் கொடுக்கறது மட்டும்தான் ஒரு ஆத்மா, அதாவது நாலேஜில் இருக்கிற ஒரு ஆத்மா கொடுக்குறாரு. அதை வந்து வாய்ஸாக மாத்திரம் இல்லையா, அந்த வாய்ஸ் வந்து இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. ஓகே, அந்த படங்கள் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய படங்கள் தான். ஸோ அதுக்கெல்லாம் வருமானம் வராது. இப்போ நீங்கள் ஷார்ட்ஸ்ன்னு போட்டிங்கனாவே ஒருவேளை 1 லட்சம் வியூஸ் வந்ததுன்னா $1 தான் தராங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அவனும் வருமானம் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக எனக்கு என்ன வருத்தம் இருக்குன்னா, நம்ம யூடியூப் சேனல் நமக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு $100 வந்தால் கூட அதில் இவங்களுக்கும் பங்கு இருக்குது. அது இந்த $100 ஆனதுக்கு இது வரைக்கும். அப்போது
நம்ம ஒன்றுமே அவங்களுக்கு தர்றதில்ல. அவங்க நம்ம கொடுக்கக்கூடிய பைசாக்காகலாம் பண்ணலை, அவங்க சேவைக்காக தான் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு மனசில் தோணியிருக்கு, வர 6 மாதம் ஆனாலும் $100 வருதுன்னா அது நம்ம ஒன்றும் கொடுக்கலையேன்னு பார்த்தேன். இப்போ இனிமேல் நான் அவங்க பண்ணுற ஒர்க்குக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு யூடியூப் சொல்லிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அதில் ஒரு தம்பிக்கு வந்து சொந்தமாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 2 பேருக்குமே இருக்கு, எனக்கு தனியாகவே யூடியூப் சேனலும் இருக்குது அவங்களுக்கு. அவங்களுமே சொந்த வாய்ஸில் சொந்தமாக ரெக்கார்ட் பண்ணி போட்டால் தான் அவங்க யூடியூப் சேனல்லையும் வருமானம் வரும். இது வெறும் ஏஐ வச்சுலாம் பண்ணிங்கன்னா இதில் என்ன ஒரு லாபம்னா, ஏஐ வச்சு பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய இதில் சப்ஸ்கிரைபர் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அந்த சப்ஸ்கிரைபர் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் இப்போ இருக்கிற கண்டிஷன். அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு அதாவது உதவி பண்ணும். பாக்கி ரீச் வந்து நிறைய பேர் பார்த்தாங்கன்னா அதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வியூஸ்லாம் வந்தால் எக்ஸ்ட்ரா. ஆனால் அது வருமானம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நமக்கு வந்து யூடியூப் சேனல் வந்து எதுக்குன்னா சேவைக்கான ஒரு மார்க்கம், ஒரு பிளாட்ஃபார்ம், அவ்வளோதான். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.